ரிட்டயர்மெண்ட் ஆஃப் பில் அப்படின்னு என்னன்னு கேட்குறாங்க. when the drawee pays the bill for before its due date, it is termed as a retirement of bills. அதாவது ஒரு மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு முன்னாலேயே அதுக்குரிய பணத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அது பேர் என்ன சொல்கிறாங்க? ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பில். இட் ஹேப்பன்ஸ் வித் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் ட்ராயர் அண்ட் ட்ராயி. அதாவது பர்ச்சேசருக்கும் செல்லருக்கும் இடையில ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக அது நடக்கும். இன் கேஸ் சச் ரிட்டைர்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் இஸ் பேயபிள் ஃபார் தி அன்எக்ஸ்பெக்டட் பீரியட் ஆஃப் த பில் by the holder of the bill to payee at an agreed rate of interest. This amount of interest is referred to rebate on bill. This rebate happens to be on income for the drawee and expenses of the payee. அதாவது நான் வந்து 3 மாசத்துல பணம் தரேன்னு சொல்றேன். ஆனா 3 மாசத்துக்கு முன்னாலே பணம் கொடுத்தேன் அப்படின்னா இதுல யாருக்கு நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணவருக்கு நன்மையா இருக்கும். பர்ச்சேஸ் பண்ணவருக்கு இது நட்டமாக தெரியும். அது லாஜிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எக்ஸ் வந்து 10,000 பொருள் வித்துக்கிறாரு யாருக்கு? ஒய்க்கு என்னைக்கு? ஜனவரி 1 22 வருஷம். அது பில்லு எக்ஸ் எழுதி தராரு, ஒய் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு 3 மாசத்துக்கு. மார்ச் 2022 மார்ச் 4 2022 அன்னைக்கு ஒய் வந்து இந்த பில்லை வந்து என்ன செஞ்சாரு? ரிட்டையர் பண்றாரு. ஆக்சுவலா இது வந்து எத்தனை மாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மந்த். 3 மந்த் அப்படின்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 1 கிரேஸ் பீரியட் சேர்த்து ஏப்ரல் 4 நீங்கள் அவருக்கு மெச்சூரிட்டி டேட்டில் நீங்கள் பணம் கொடுத்தா போதும். பட் நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா மார்ச் 4 அதாவது 1 மாதத்துக்கு முன்னாமே என்ன செய்றீங்க? பணத்தை திருப்பி கொடுக்குறீங்க. அதில் ரிபேட் எத்தனை பர்சன்டேஜ்? 6% பேர் என்ன சொல்கிறாங்க? என்னங்க ரிபேட் வந்து 6% பேர் என்ன? ஃபர்ஸ்ட் என்ட்ரி சேல்ஸுக்கு என்ன செய்வீங்க? ஒய் அக்கௌண்ட் டு சேல்ஸ் அக்கௌண்ட் போடுவீங்க. 2வது என்ட்ரி வந்து பில் சக்ஸஸ் பண்ணிக்கிறதுனால பிஆர் அக்கௌண்ட் டு ஒயின்னு போடுவீங்க. 3வது என்ட்ரி தான் முக்கியமானது. இந்த 10,000 தரீங்க. எப்போ தந்துறீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு டியூ டேட் வந்து எப்போ வருது? ஏப்ரல் 2004 வருது. நீங்கள் 1 மாதத்துக்கு முன்னாலே என்ன செய்கிறீங்க? அவருக்கு அந்த பணத்தை கொடுக்குறீங்க. அப்படின்றனால 10,000 இன்ட்டு 6% போட்டால் 600 வந்துடும். 10,000 6% இன்ட்டு எத்தனை? 1 மாதத்துக்கு முன்னாடியே தரதுனால அந்த 1 மாத வட்டி நீங்கள் கழிச்சுட்டு 50 ரூபாய் கழிச்சுக்கிறீங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட் மூலமாக உங்களுக்கு எவ்வளோ தரீங்க? 9,950 அவருக்கு கொடுக்குறீங்க. மிச்சம் இருக்கக்கூடியது வந்து ரிபேட். யாருக்கு? எக்ஸுக்கு வந்து இது செலவுன்னு சொல்லுவாங்க. ரிபேட் ஆன் பில்ஸ் 50 ரூபாய். இப்போ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள் 10,000 ரூபாய். இது வந்து பெனிஃபிட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு பணம் முன்னாலே வந்துருச்சு அப்படின்றது இந்த கான்செப்ட். 10,000 ரூபா நான் ஒரு மாதம் வெயிட் பண்ண தேவையில்லை. அதுக்கு முன்னாலே எனக்கு என்ன செஞ்சுச்சுன்னா பணம் வந்துருச்சு அப்படின்றது வந்து ரிபேட். அப்போ அவருக்கு வந்து 10,000 தர தேவையில்லை. எனக்கு எவ்வளோ கொடுத்தா போதும்? 9,950 கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால் இப்போ ரெக்கார்டு என்ட்ரிஸ் வில் பி போஸ்ட் இந்த ஃபாலோவிங் லெட்ஜர்ஸ் அக்கௌண்ட். ஒய்யோட அக்கௌண்ட்டில் 10,000 வந்துருச்சு. ஆனால் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் வந்து எங்களுக்கு வந்திருக்கும். ரிபேட்ன்ற வார்த்தை நீங்கள் சேர்த்துறீங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே ஒய் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 நான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். அவருக்கு பணம் தரணும். எவ்வளோ? 10,000. நான் அவருக்கு தரும்போது எவ்வளோ தான் தருவேன்? 9,950 தான் பணம் தருவேன். ஏன்னா நான் மார்ச் 4 பணம் கொடுத்துறேன். ஆக்சுவலாக எப்போ தரணும்? ஏப்ரலில் தரணும். நான் மார்ச்லேயே கொடுக்கறதுனால எனக்கு அந்த பில் எனக்கு நன்மை செய்யப்படுது. அப்போ ஒய்யோட அக்கௌண்ட்லேயும் 10,000. பட் பிபி அக்கௌண்ட் போடும்போது பில்ஸ் ரிபேட்னு கேட்டால் ரிபேட் பில்ஸ் லாபம் யாருக்கு? பிபிக்கு. இந்த கணக்கு எளிமையான கணக்கு, ஈஸியாக போட்டுடலாம்.